சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை வாங்கும் திட்டம் சோதனை அடிப்படையில் அமலில் உள்ளது. இவ்வாறு டாஸ்மாக் கடைகளில் சேரும் காலி பாட்டில்களை கொள்முதல் செய்வதற்கு தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் பார்களுக்கு அண்மையில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. தின்பண்டங்கள் விற்பனை மற்றும் காலி பாட்டில் சேகர உரிமம் என்ற அடிப்படையில் டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏலத்தொகை முன்பை விட கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, சமாளிக்கலாம் என டெண்டர் எடுத்துள்ளனர். பார்களுக்கு வரும் காலி பாட்டில்கள் மூலம் மாதம் ஒரு தொகை கிடைக்கும், அது வாடகை செலவை ஈடுகட்டும் என்பது டெண்டர் எடுத்தோரின் எண்ணம். இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளில் சேரும் பாட்டில்களை வாங்குவதற்கு பெரம்பலூர் திமுக மாவட்ட செயலாளர் மகன் செந்தில் என்பவர் டெண்டர் எடுத்துள்ளதாகவும், தற்போது அவர் பார்களுக்கு வரும் காலி பாட்டில்களையும் தன்னிடமே கொடுக்குமாறு மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. காலி பாட்டில்களை தராவிட்டால் பாரை மூடி வைத்து விடுவேன் என செந்தில் மிரட்டுவதாக பார் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பார் உரிமையாளர் ஒருவரிடம் மிரட்டும் தோனியில் அவர் பேசும் ஆடியோ சமூக வலைத்தளத்தில் வெளியாகி உள்ளது. அண்மையில் மிரட்டலுக்கு உள்ளான திமுகவில் நீண்ட காலமாக இருக்கும் நபர் இந்த விவகாரத்தை அமைச்சர் எஸ். சிவசங்கர் கவனத்திற்கு கொண்டு செல்ல போவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர் மகன் செந்தில் அவர்களிடம் கேட்கும்போது, ஆடியோவில் இருப்பது என்னுடைய குரல் அல்ல, நான் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். இது தொடர்பாக சில பார் உரிமையாளர்கள் டாஸ்மாக் மேலாளரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். டாஸ்மாக் மேலாளர் சண்முகம் அவர்களிடம் கேட்கும்போது, பாரில் சேரும் காலி பாட்டில்கள் பார் டெண்டர் எடுத்தவர்களுக்கே சொந்தமானது என தெரிவித்தார். இந்த காலி பாட்டில் விவகாரம் பெரம்பலூர் மாவட்ட பார் உரிமையாளர்கள் மத்தியில் பூதாகரமாக எழுந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அண்ணா வணக்கம். சொல்லுங்க. நான் ஒரு மாவட்ட செயலர் பையன் செந்தில் பேசுறேன். பெரிய சொல்லுங்க. எங்கண்ணா இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்க. அப்படிங்களா? அண்ணா உங்க பாட்டில்ஸ் உங்க பார்ல இருந்து இப்ப இவருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? யாருக்கு? ஆத்தூர் ரோட்ல இவன் இருக்கான்ல, அந்த சூப்பர்வைசர் ஒருத்தன். ஆமா ஆமா, அவனுக்கு கலியமூர்த்திக்கு. ஆமா. அது எதுக்கு தெரியும்? எல்லா இடத்துலயும் விக்கிறதா அவன் குடிக்கிறேன். அண்ணா அது பண்ணாதீங்கண்ணே. என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன விஷயம்னு கேட்டேன். அவருக்கு எதுக்கு பாட்டில் தெரியும்? என்ன நான் பாட்டில வெளியில விக்கிறதே அவன்கிட்ட கொடுக்குறேன். வெளியில தானே விக்கிறேன். என்ன ரேட்டுன்னு கொடுக்குறீங்க? ரேட்டு வந்து பையன் தான் தெரியும், எனக்கு தெரியாது. என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணே பாட்டில் தரக்கூடாது அவருக்கு அப்படின்னு யாரு சொன்னா? இல்ல நான் எல்லாம் கேமரா எல்லாம் புடிச்சிட்டேன். கேமராவில நானே சொல்றேன் கொடுத்தேன். அப்புறம் கேமராவில பிடிச்ச என்ன பண்ணுங்க? அப்படியா? நாளைக்கு பார சீல் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நான் வெளியில வைத்தேன், அவன் வாங்கிட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க இப்படி விகண்டவாதம் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு பேசுங்க. சரி கேக்குறேன், சொல்லுங்க. அவனுக்கு எதுக்குங்க நீங்க தரீங்க? நான் அவனுக்கு இல்லைங்க, அவன்கிட்ட வேலை செய்யறவன் வந்து என்கிட்ட வாங்கிட்டு போனான். அவங்க வேண்டாம் எனக்கு எப்படி தெரியும்? அவன்கிட்ட வேலை செய்யறவன் பசம்பளூர், இப்ப நம்ம கட்சிக்காரன் பசம்பளூர் கிளை செயலாளர். ஏங்க தெரியுங்க, பசங்களூர்கார பையன் தான் ஒருத்தன் வேலைக்கு இருக்கான், அவன் வந்து வாங்குறான்னு தெரியும். அதுதான் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு அடிக்கிறேன். நீங்க தராதீங்கன்னு நான் சொல்றேன். நான் இப்ப ஐநூறுக்காரனா என்கிட்ட வாங்கிட்டு போறான், அவன்கிட்ட போய் வாங்கினா நான் என்ன பண்ணுவேன்? மேற்கொண்டு தந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. போதுமா? நாளைக்கு நான் வேற மாதிரி மூடணும்னா என்ன பண்ணுவீங்க? பாரு. சரி மூடிட்டு பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரைட், ஓகே. மூடி பாக்கட்டா? பாருங்க. ரைட், ஓகே. உண்டா? ரைட்.